எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் எக் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த மாதிரி கார்லிக் எக் ரோஸ்ட் ரெசிபி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். எப்பவும் குழம்பு ரசம் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த கார்லிக் எக் ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸோடலாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த கார்லிக் எக் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. 1 கை பூண்டு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப நம்ம பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல இதோடவே நான் இன்னைக்கு ஒரு 7 முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. சேர்த்துக்கலாம். முட்டைய கீரல் போட்டு ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முட்டையில உப்பு இறங்குறதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டா நம்ம வறுத்துட்டு ஆட் பண்றோம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துட்டு வெளியே எடுத்துடலாங்க. இப்ப இந்த அளவு ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்ப நான் முட்டையை வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி சேர்த்திருக்கேன். பூண்டோட ராஸ்மெல் எல்லாம் போனோம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். நம்ம இப்ப தொக்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. முட்டை சேர்க்காம இந்த பூண்டு தொக்கை நீங்க பிளெயினா தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. முட்டை சேர்க்காம தொக்கு மட்டும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு தொக்கை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வறுத்து வச்சிருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த பூண்டு ஃபிளேவர் எல்லாம் முட்டையில இறங்கி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான். ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் எக் ரோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த பூண்டு தொக்கோ முட்டை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். நீங்க தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.